நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவகாடோ பத்தி அப்படின்னா அவகாடோ சாப்பிட்றவங்க ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தா நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பாங்க, லெஸ் சுகர் சேர்த்துப்பாங்க, அண்ட் ஃபிட்டா அப்படியே செம்ம டயட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம ரெண்டு பேர் மாதிரியுமே டயட் மெயின்டைன் பண்ணி அழகா இருப்பாங்க. அழகா இருப்பாங்கன்றது கூட கொஞ்சம் அப்பப்போ சேர்த்துக்கலாம். ஃபிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, சரி இருந்தாலும் ஓகே. ஆனா உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் தான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகைகள்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்ம அன்றாடம் பயன்படுத்துற பொருட்களில் நிறைய மூலிகைகள் மகத்துவம் இருக்குன்றத சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் பாதத்தில் பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க, பாத வெடிப்புன்னு சொல்லுவோம். அந்த பித்த வெடிப்புக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். மூலிகையில் விராலி இலை நிறைய நன்மையை செய்யக்கூடியது. இது மலைப்பகுதிகளில், வறண்ட பகுதிகளில் இயற்கையாக வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அதிகமாக மழை பெய்கிற இடத்துல கிடைக்காது. மழை கம்மியாக இருக்கிற இடத்துல, ரொம்ப குறைவான இடத்துல இந்த விராலி இலை கிடைக்கும். இதை சர்வசாதாரணமாக காலில், கையில் இந்த வெடிப்புகளுக்கு போடுவாங்க. கட்டியாக இருந்தால் கட்டியை கரைக்கும், அடிபட்ட இடம் வீக்கத்தை கரைக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். விராலியில் நிறைய மருத்துவம் செய்யலாம். அந்த விராலி இலையை வச்சு பித்த வெடிப்புகள், இதில் இந்த இலை ரொம்ப நல்லா வழுவழுன்னு இருக்கும் இந்த இடம். அதே மாதிரி காலில் பாதங்களும் வழுவழுப்பு வர்றதுக்கு தான் இந்த விராலி இலையை பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்த்து கிராம்பு, பித்த வெடிப்பு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, அதிகமாக பாதத்தில் வலி இருக்கும், அதிக வலி இருக்கும். அதிக வலி இருந்துச்சுன்னா அதுக்கு கிராம்பை பயன்படுத்துகிறோம். இந்த கிராம்பை பயன்படுத்தும் பொழுது அந்த வலியை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கும். நிறைய பேருக்கு தெரியாது எலுமிச்சம்பழம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அதை அறுத்து எடுத்து போட்டோம்னா அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பித்த வெடிப்புகள் வெடித்து ரொம்ப அகலமாக விரிஞ்சு போயிருக்கிற இடத்துல இந்த எலுமிச்சம்பழம் சாறுபட்டால் அந்த இடத்துல இருக்க அழுக்குகளை சரி பண்ணும். அழுக்குகள் வெளியாக வெளியாக அங்கே இருக்கிற கிருமிகள் எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிடும். கிருமிகள் இல்லைனாலே அந்த சதை ஒன்று சேர ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்த்து மஞ்சள், நீ சாதாரணமாக மஞ்சள் யாரும் பயன்படுத்துறது கிடையாது. மஞ்சளை குழம்புக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. கை காலில் இதை தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா பித்த வெடிப்பு இருக்காது. பெண்களுக்கு இது அதிக அளவு நன்மை செய்யக்கூடியது. பெண்கள் இன்றைக்கி மஞ்சளை பயன்படுத்துகிறதே கிடையாது. ஏன், அதனால தான் இப்போ கால், கை, முகத்துலலாம் முடி முளைக்க ஆரம்பிச்சிருது. ஆண்கள் மாதிரி முடி முளைக்குது. அதெல்லாம் சரியாகணும்னா மஞ்சளை தான் போடணும். அப்போ மஞ்சள் போட்டு வந்தோம்னா பாதத்தில் இருக்கிற வலிகளை குறைக்கும், அங்கே இருக்கிற கிருமிகளை வெளியேற்றும். அதனால் மஞ்சளை பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து கசகசாவை பயன்படுத்தும் பொழுது அந்த பள்ளங்களை திருப்பி மேய் வரும். பள்ளத்தில் சதைகள் இல்லாமல் இருக்கும். அதை சதைகளை சரி செய்கிறதுக்கும் நமக்கு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த கசகசாவை பயன்படுத்துகிறோம். இதோட சுண்ணாம்பு நம்ம கடையில் சிகப்பு சுண்ணாம்பு இருக்குது, வெள்ளை சுண்ணாம்பு இருக்குது. இதில் எந்த சுண்ணாம்பு ஒன்றாலும் பயன்படுத்தணும். இது எல்லாத்தையும் வினை புரியறதுக்கு சுண்ணாம்பு தேவை. இதோடு சேர்ந்து ஆமணக்கு முத்து எண்ணெயை பயன்படுத்துகிறோம். ஆமணக்கு முத்து எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது அந்த தோல் துவாரங்கள் வழியாக உள்ளே போகும். உள்ளே போனால் தான் உள்ள சதைகள்லாம் சரியாகும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா பித்த வெடிப்பு ஏன் வருது, அதிக அளவு டீ குடிக்கிறவங்க, உணவே சாப்பிடாமல் வெறும் டிகாசனையே குடிப்பாங்க, அவங்களுக்கு பித்த வெடிப்பு வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரளாவில் நிறைய பேர் டீ குடிக்கிறாங்க, அவங்களுக்கு காணமேன்னு சொல்லுவாங்க. அங்கே சூழ்நிலை வேறு. அங்கே உள்ள குளிருக்கு அவங்க குடிச்சு தான் ஆகணும். நமக்கு குளிர் கிடையாது, வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த டீ குடித்தோம்னா பாதம் கண்டிப்பாக பித்த வெடிப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை உணவு இல்லாமல் உரம் போட்ட, அதான் யூரியா அதிகமாக போட்ட உணவுப் பொருட்கள் எடுத்தோம்னா கண்டிப்பாக பாதம் வெடிக்கும், கைகளில் வெடிப்பு ஏற்படும், தோள்களில் வெடிப்பு ஏற்படும். அதனால தான் நான் மீண்டும் சொல்கிறேன், இயற்கை உணவுக்கு மாறுங்க. இயற்கை உணவு சாப்பிட்டோம்னா இதெல்லாம் வராது. இயற்கை உணவில் நம்ம பயன்படுத்த பாதங்கள் கை போல் நல்ல வழுவழுன்னு வர ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா கையும் கால் மாதிரி வெடிப்பாக வர ஆரம்பிச்சிடும். தோள்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தோல் வெடிப்பு ஏற்படுறதுக்கு காரணம் உணவு தான். இந்த உணவை சரி செய்யணும். உணவெல்லாம் சரி செஞ்சுட்டு வந்தோம்னா, நாட்டு மாட்டு பால் இதை குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த காலில் வர பித்த வெடிப்பெல்லாம் வராது. இதை இன்றைக்கி யாரும் செய்கிறதில்ல. நாட்டு மாட்டு நெய்யை பாதத்தில் போட்டு வரணும். அப்போ பித்த வெடிப்பு வராது. இன்றைக்கி நம்ம சாப்பிடவே நாட்டு மாட்டு நெய் கிடைக்கல, அப்புறம் காலில் எப்படி போட முடியும்? அதே மாதிரி நாட்டு மாட்டினுடைய வெண்ணெய், அந்த பசு வெண்ணெயை, அந்த வெண்ணெய் எடுத்து பாதம் முழுவதும் தடவிட்டு வந்தோம்னா வலி போகும்.
அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சாங்க, இயற்கையாக கிடைச்சிது. இன்றைக்கி வந்து இயற்கையாக கிடைக்காது. நமக்கு சாப்பிட்றதுக்கே நாட்டு மாட்டு நெய் கிடைக்கிறது ரொம்ப அரிது. இது எல்லாத்தையும் பயன்படுத்தினோம்னா நம்ம பித்த வெடிப்பை வந்து போக்கலாம். அது மட்டும் இல்லை, உடலில் உள்ள அந்த அழுக்குகள் பித்தத்தை வந்து வெளியேற்றுறதுக்கும் நம்ம வந்து மருந்து பார்க்குறோம். சாதாரணமாக நடக்கும்போதே தத்தி தத்தி நடப்பாங்க. நடந்தாங்கனாலே அந்த கால் தாங்கி தாங்கி நடப்பாங்க. என்னமோ ஏதோ நம்ம பார்த்தோன்னா அந்த பித்த வெடிப்பு வந்து வலி அதிகமாகும். வலி ரணம் போகணும், அந்த வெடிப்புகள் மாறணும்னா இப்போ நம்ம மருந்து தயாரிக்கும் முறையை பார்ப்போம். இந்த பாத வெடிப்புக்கு வந்து இந்த விராலி இலையை எடுக்கிறோம். விராலி இலையை வந்து நல்லா எடுத்துகிட்டு இந்த சிறு துண்டுகளாக வந்து கையிலேயே முறிச்சிடலாம். இதோட வந்து கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். கிராம்பு வந்து ஒரு 7 கிராம்பு போட்டால் போதுமானது. எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த சாறை விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு களிப்பாக்கு அளவுக்கு நம்ம சுண்ணாம்பு சேர்த்துக்கணும். எடுத்து அப்படியே வந்து விளக்கெண்ணெயில் சேர்த்துடணும். இதை வந்து அப்படியே குழச்சிக்கணும். சுண்ணாம்பு அதிகமாக இருக்கிறதால கால் பொத்து போகும் அப்படின்னு நினைக்க வேணாம். விளக்கெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டோம்னா இந்த மாதிரி ஆயிடும். இது வந்து போட்டாலே வலியே இருக்காது, காலில் ரொம்ப சுகமாக இருக்கும். இந்த பாதத்தில் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இதை வந்து அழகாக எடுத்து பாதத்தில் கை இடுக்குகளில் சிலருக்கு வந்து தினந்தோறும் தண்ணியில் வந்து பாத்திரத்தை விளக்கி பாத்திரம் விளக்குற சோப்புகள் வந்து காரத்தன்மை தாங்காமல் கையெல்லாம் வெடிச்சிருக்கு. அந்த வெடித்த இடத்துல அப்படியே லேசாக தடவிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா விடிய விடிய இருக்கும்போது அது உள்ளே இறங்கி அந்த வெடிப்புகளில் உள்ள வலிகளை போக்கும். வலி போகும்போது நல்ல சுகமாக இருக்கும். இந்த பித்த வெடிப்பு வந்துருச்சு அப்படின்னாலே நடக்கவே முடியாது, தவக்க ஆரம்பிச்சோம். இப்படியே கால் தள்ள மாறிட்டே போவாங்க. அதிக அளவு கீழே வந்து நல்ல பலம் போட்டு நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாதுன்னா
அந்த பாத வெடிப்புகளில் ரத்தம் வந்துடும் சிலருக்கு. காலில் ரத்தம் வந்து வலி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம இதெல்லாம் போடுறோம். எலுமிச்சம்பழம் போட்டோமே எரியுமே நினைக்க வேணாம். கடைசியாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துடணும். இதை அப்படியே வச்சிட்டோம்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த தலைவலிக்கு தைலம் போடுற மாதிரி கட்டி ஆகிடும். அப்போ எடுத்து தடவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம சுலபமாக இருக்கும். நம்ம வந்து காலில் தடவிக்கிறலாம். அப்போது நீங்கள் வேலைக்கு போகும்போது ஏதாவது ஆகும், அதெல்லாம் களிம்பு மாதிரி இருக்கும், எங்கேயுமே பட்டாலும் ஒன்றும் தெரியாது. அப்போ செருப்பு கீழே இதை வந்து காலில் படுறதால செருப்பில் எந்த இது இருக்காது. அந்த இப்போ வந்து காலில் வந்து ஷூ போடுறதால மேலே சாக்ஸ் போடுவாங்க, அதுவும் தெரியாது. ஏன்னா அந்த வெடிப்புக்குள்ளே இது போயிடும். வெடிப்புக்குள்ளே போயிட்டாலே அந்த வெடிப்புகள் மறைய ஆரம்பிச்சிடும். இதை தினந்தோறும் பயன்படுத்தணும். இரவில் பயன்படுத்தி காலையில் வந்து சுடுதண்ணியில் கொஞ்சோண்டு உப்பை போட்டு அந்த காலை வச்சு நல்லா கழுவிட்டோம்னா அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் வெளியாகிடும். அந்த வெடிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த வேதனைகள் குறையும். ஏன்னா சுடுதண்ணியில் வச்சு தான் இது பண்ணணும். இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன கலந்துருக்குறோம், விராலி இலை கலந்துருக்கோம். விராலி இலை ஒரு 5 இலை கலந்துருக்கோம். அதோட நம்ம கிராம்பு ஒரு 7 கிராம்பு சேர்த்துருக்கோம். கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம். மஞ்சள் வந்து 1 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஒரு பாக்களவுக்கு சுண்ணாம்பு சேர்த்துருக்கோம். நம்ம வெத்தலை பாக்கு போடுற சுண்ணாம்பு தான், வேறு எதுவும் கிடையாது. அந்த நீர்த்த சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த நீர்த்த சுண்ணாம்பில் ஒரு பாக்களவு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் கூட்டு கலவையோடு சேர்ந்து விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு சேர்த்துருக்கோம். விளக்கெண்ணெய்னா ஆமணக்கு முத்து எண்ணெய். இன்றைக்கி வந்து விளக்கெண்ணெய்னா விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய்ன்னு சொல்லி 7-8 வகை எண்ணெயை கலந்து வச்சுருக்கோம். அது கிடையாது. விளக்கெண்ணெய்னாலே ஆமணக்கு முத்து எண்ணெய் தான். ஆமணக்கு முத்து எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அது வந்து குளிர்ச்சி, காலுக்கு குளிர்ச்சி, எரிச்சலை உண்டாக்காது. ஆனால் பாதத்தில் அந்த தோல் துவாரங்கள் வழியாக உள்ளே போய் அந்த பாதத்தை வந்து வெடிப்புகளை சரி செய்யும். இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.